ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சூப்பராக ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க இந்த அக்கா. நிறைய அக்காக்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்கள் அம்மா காலத்துக்கு பிறகு உங்களை கவனிக்க ஒரு பெண் துணை வேணும், நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாகவே அப்படி தாங்க. அம்மா காலத்துக்கு அப்புறம் வந்து நம்மளை வந்து யார் பார்த்துப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு துணை நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி நம்மளுக்கு துணையாக வராங்க பார்த்திங்களா, அவங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நல்லபடியாக கவனிச்சுக்கணும். எனக்கு அந்த பிளான் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த நல்ல வீடியோஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ என்னோடய மனநிலை எல்லாமே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு பொண்ணை பார்த்து நான் சீக்கிரமே என்ன செய்வேன், கல்யாணம் பண்ணுவேன். நானும் தள்ளி போட மாட்டேன். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி தான், எங்கள் அம்மா காலத்துக்கு அப்புறம் வந்து என்ன நல்லபடியாக பார்த்துக்கணும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடக்கூடாது, சரியா? ஸோ அதனால் இந்த அக்காக்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எல்லாத்தையுமே நான் ஏற்றுப்பேன். சீக்கிரமே உங்களுக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அக்காக்கள் இந்த மாதிரியான நல்ல நல்ல அட்வைஸ் கொடுக்கும்போது தான் என்னோடய மெச்சூரிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடியெல்லாம் வந்து நான் எதுக்கு எடுத்தாலுமே கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிவிட்டு லூசுத்தனமாக நானே பேசியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் நான் பேசுகிறது கிடையாது. நிறைய முன்னாடி பேசுனதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளாம் இப்படியெல்லாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லா அக்காமார்களும் தான் காரணம். நன்றிங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.